சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் இணக்கமான உறவு எதிரொலி. வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கதேச பொருட்கள் இறக்குமதிக்கு தடை விதித்து ஒன்றிய அரசு உத்தரவு. வழக்கிலிருந்து விடுவிக்க முந்திரி தொழிலதிபரிடம் 2 கோடி ரூபாய் பேரம். கொச்சி அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் 71 கோடி ரூபாய் ஊழல். குஜராத் அமைச்சரின் மகன் உள்ளிட்ட 2 பேர் கைது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிரம். இரு நாட்டு அதிபர்களுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதிபர் டிரம்ப். PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவிப்பு. ராக்கெட்டின் 3வது பகுதி பிரிந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டுக்கு 2152 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்ததற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்தது ஏன்? ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படை தளத்தை இந்தியா தாக்கி அழித்தது உண்மையே. முதன்முறையாக ஒப்புக்கொண்டார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று 2 போட்டிகள். ராஜஸ்தானை எதிர்த்து பஞ்சாபும், டெல்லி எதிராக குஜராத் அணியும் மோதல். இந்தோனேஷியாவின் சுமத்ரா பகுதியில் இன்று அதிகாலை நில அதிர்வு. ரிக்டர் அளவில் 4.6 பதிவானதாக தகவல். பிரேசிலில் வேகமாக பரவும் பறவை காய்ச்சல். பொதுமக்கள் பீதி. ஏராளமான கோழிகள் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டு இறப்பதால் அச்சம். கோழி இறைச்சிகளை பொதுமக்கள் உண்ண வேண்டாம் என பிரேசில் அரசு வேண்டுகோள்.